நடிகையின் மறைவில் 23 ஆண்டுகளாக நீடிக்கும் மர்மம். கடந்த 2000ஆம் ஆண்டு மனுநீதி படத்துல அறிமுகமாகி முரளிக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் பிரதூஷா. அதை தொடர்ந்து தவசி, பொன்னான நேரம், கடல் பூக்கள், சூப்பர் குடும்பம் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனாங்க. அந்த வகையில 5 வருஷத்துல 11 படங்கள்ல நடிச்ச அவங்க 20 வயசுலயே பிஸியான நடிகையா வலம் வந்தாங்க. மேலும் சௌந்தர்யா, ரம்யா, ரோஜா உள்ளிட்ட 90s நடிகைகளுக்கு டஃப் காம்படிஷனா கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் கடந்த 2002ஆம் ஆண்டு காதல் திருமணத்துக்கு தடை ஏற்பட்டதால காதலன் சித்தார்த்தோட சேர்ந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்ததா சொல்லப்பட்டுச்சு. மருத்துவமனையில பிரதூஷா உயிரிழந்த போது சித்தார்த் மட்டும் உயிர் பிழைச்சாரு. அதை தொடர்ந்து அவருக்கு 5 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில அது 2 வருடங்களா குறைக்கப்பட்டுச்சு. பிரதிஷாவுடைய மரணம் தற்கொலைன்னு முதல்ல சொல்லப்பட்டாலும் கொலைக்கான தடயங்கள் இருக்கிறதா சொல்லி பிரதிஷாவுடைய தாய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. கடந்த 23 வருடங்களா கேஸ் நடந்து வர நிலையில 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்காங்க. ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க இந்த தீர்ப்பு 23 வருஷங்களா மர்மமாவே இருக்கிற நடிகை பிரதிஷாவுடைய மரணத்துக்கு நியாயம் வாங்கி தருமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.